السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நபி முஃமினாவும் முஸ்லிமாவும் பிறகு வைத்தான் அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மக்களின் கோமான் மதீனத்தின் சீமானாகிய கண்மணியார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறகு வைத்தான் அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஸலவாத்தின் சிறப்பு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் இன்னும் மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்ட நல்லடியார்களே, நீங்களும் கண்மணியாகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் ஓதுங்க என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். நம் சிந்தித்து பார்க்கும் நண்பர்களே, சர்க்கார் நாயகம் நம்மளுக்கு ஸலவாத் எடுத்து நம்ம ஸலவாத் ஓத சொன்னாங்க. அது முழுவதுமா ஓதுமா பார்த்தா குறைவேதான் நண்பர்களே. ஆனால் ஸலவாத் ஓதுவதற்கு மிக சிறப்பு நண்பர்களே. அது முதலாவதாக நம்ம இப்போ ஒரு ஸலவாத் ஓதுனா, நம்ம ஒரு ஸலவாத் ஓதுனா 10 பாவம் மன்னிக்கப்படுகிறது, 10 நன்மை அளிக்கப்படுகிறது, இன்னும் 10 ரஹ்மத் பார்வை நாட்கள் நண்பர்களே. சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல மழை பெய்யாம வயல் எல்லாமே காய்ச்சி போயிட்டு. அப்ப உமர் ரலியல்லாஹு இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மழை இல்லாம வயல்ல வேலை செய்ய முடியல என்னால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு வராங்க, வந்துட்டு விபரிகள் ஏறாங்க. ஏறிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் என்று சொல்லும் முன்னாடியே மேகம் இருந்தது, மழை பொழிந்தது. இது வரலாற்று நூல்ல சிந்தித்து பார்க்கணும். அடுத்ததாக ஒரு வழியில இருக்காங்க. அந்த வழியில எப்படிப்பட்டவங்க சொன்னா எல்லாமே என்னென்ன செய்வாங்க. அவங்க வழிய ஆசை அதிகமாக செஞ்சுட்டு அது ரசூலுல்லாஹி போய் பார்க்கணும். மதினால அவங்க காசு தெரிஞ்சு மதினா போய் அதிகம் போயிட்டு தவாப் செஞ்சுட்டு அது மதினா போறாங்க. அப்ப அங்க இருக்க மன்னருடைய கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு மனிதர் வருவாரு, இந்த மாதிரி ஒரு மனிதர் வருவாரு, அவர் நீங்க உள்ள விடாதீங்க என்று கண்மணி ஆயிரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மன்னர் வராங்க, வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் வர நீ உள்ள வர அனுமதி இல்லை, வெளியே போங்கன்னு அந்த மன்னர் சொன்னாங்க. அதே மாதிரி திரும்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய கனவுல வராங்க. வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு மனிதர் வருவாரு, மாரிஷ்ல வருவாங்க, இன்னும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு திரும்ப மன்னர் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்துல இந்த மனிதர் இருப்பாரு, மாரிஷ் போட்டு நீ உள்ள அனுமதி திரும்ப அனுப்பிச்சுடுவோம் வெளியே. திரும்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னருடைய கனவுல வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி மனிதர் வருவாரு, நீ பார்க்கலன்னா நீ முஹம்மது என்று சொல்லுங்க. யாரு என் மீது அதிகமாக சத்தமாக ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்க தான் அந்த மனிதர் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்ப அந்த மன்னர் வருவாங்க, நிற்பாங்க. அப்ப அவங்க அனுப்புன காணும் ஒட்டகம் நிறைய போவோம். இப்ப அந்த மன்னர் அதை சொன்னா முஹம்மது என்று சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்துடைய 2 சைடுல ஒரு பை தூங்கும். அந்த பையிலிருந்து எழுந்து ஸலவாத் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த வெளியில அந்த மன்னர் திரும்ப அந்த வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. மதீனாவுடைய வெளியே அந்த மன்னர் நினைப்பாங்க, இவ்வளவு பாவம் செஞ்சு வச்சிருப்பாங்களோ, இவ்வளவு பாவம் செஞ்சு வச்சிருப்பாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே நினைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி திரும்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அந்த வழியில வாழ்ந்து வராங்க. அந்த மன்னருடைய கனவுல
அந்த மன்னர் கேட்குறாங்க, எதுக்கு ரசூலுல்லாஹி இவங்க கூட இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மன்னர் சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இவங்க பாவம் செய்யல, இவங்க இடத்துல வந்துட்டு எம்மே சலாம் சொல்றாங்கன்னா அவங்க நான் எஞ்சிட்டு வந்து பதில் கொடுத்துருவானோ என்று பயந்து தான் நான் உள்ள வர முடியல என்று சொன்னாங்க. எவ்வளவு ஈமான் அவங்க அதிகமாக சலாத்து நாங்கள் நண்பர்களே சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே. அதுக்கடுத்ததாக ஒரு ஹதீஸ்ல படிக்கிறது, மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன், யார் என் மீது ஒரு முறை சலாத் ஓதுகிறாரோ அதற்கு அல்லாஹ் தஆலா அவர் மீது 10 முறை ரஹ்மத் படிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல கூறப்படுகிறது. அதுக்கடுத்ததாக ஒரு மனிதர் இருக்காரு. அந்த மனிதர் எப்படிப்பட்டவன் சொன்னா, வீட்டுல கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், இன்னும் கடன் வாங்கி வச்சிருந்தாங்க, அதுல ஒரு கஷ்டம். அவங்க ரொம்ப கஷ்டத்துலயே இருந்தாங்க. ஒரு வாட்டி ரோட்ல நடந்து போறாங்க. அந்த ரோட்ல நடந்து போகும் போது அவங்க வழியில பாக்குறாங்க. அந்த வழியில கிட்ட சொல்றாங்க, கஷ்டத்தை எல்லாம் சொல்றாங்க. அந்த வழியில சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, தினைக்கும் ஒரு சலாத் ஓதுங்க, அல்லாஹ் தஆலா பின்வாங்க மாற்றிடுவான்னு அந்த வழியில சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கேட்ட மனிதர் தினைக்கும் 100 சலாத் ஓதிட்டே இருந்தாங்க, விடாம 100 சலாத் ஓதிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பின்வாங்க எப்படின்னு சொன்னா, வீட்டுல பரக்கத்து, வேலையில பரக்கத்து, இன்னும் அவங்க கடன் வாங்கக்கூடியவங்க இருந்தாங்க. இப்ப அவங்க கடன் கொடுக்கக்கூடியவங்க ஆனாங்க. சிதி பார்க்கணும், அவங்க நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். வீட்டுல கடன் கஷ்டம், இன்னும் வியாபாரம் இல்லை, அந்த மாதிரி டைம்ல எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். இங்க நம்ம அதிகமாக செலவத்தை காத்துட்டு தருவாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் கூட கிடைக்கிறது, ஸல்லு அலைய ஃபஇன்னஹா ஸகாத்துல் லக்கும், எனக்கு ஸலாத் அனுப்புங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கும் ஒரு தூய்மைப்படுத்தும் என்று கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க நண்பர்களே. இந்த ஹதீஸ் அஹ்மதுல போடப்படுகிறது நண்பர்களே. அதுக்கடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனீகிட்ட கேட்குறாங்க, தேனீகிட்ட சொல்றாங்க, நீங்க எப்படி தேன் அடிக்கிறீங்க என்று அந்த கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த தேனி சொல்லுது, தேன் பூல தேன் இருக்கும், எந்தெந்த பூலையே தேன் இருக்கும், அந்த பூல தேன் எடுத்துருவோம் என்று சொல்றாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சரி பூல தேன் எடுப்பீங்க, கசப்பான தேன் இருக்கு, புளிப்பான தேன் இருக்கு, இன்னும் இனிப்பான தேன் இருக்கு, இது 3 எடுப்பீங்களா கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அந்த தேன் சொல்லுது, ஆமா ரசூலுல்லாஹ், நான் 3 தேன் எடுத்துருவோம், எடுத்து என் பூண்டு ஊற்றும்போது இனிப்பாயிடும் என்று அந்த தேன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படி அது கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தேன் சொல்லுது, நாங்கள் அந்த போகிற டைம்ல இங்கேருந்து தேன் எடுத்துட்டு என் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற டைம்ல சலாத் ஓதுவோம். நம்ம சலாத் ஓதுனுடைய வர்க்கத்தினால தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கசப்பான தேனையும் புளிப்பான தேனையும் இனிப்பாகிதா என்று அந்த தேன் சொல்லுது. சிரித்து பார்க்கணும் நண்பர்களே. அதுக்கடுத்ததாக ஒரு ஹதீஸ்ல கூட படிக்கிறது, அவலம் நாசி பி யௌமில் கியாமத்தி அக்ஸருஹும் அலா ஸலாத், மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக யாருக்கு சொன்னா, என் மீது யார் அதிகமாக சலாத் ஓதுறாங்களோ அவங்க தான் என் கூட இருப்பாங்க என்று கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமதியில போடப்படுகிறது. அதுக்கடுத்ததாக இன்னும் ஹதீஸ் போடப்படுகிறது, இன்ன துஆவு மௌகூஃபன் பைன ஸமாஇ வல் அர்தி லா யஸ்அது மின்ஹு ஷைஉன் ஹத்து நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக துஆவாகிறது வானங்களுக்கும் பூமிக்கும் நடுவில் நின்றுவிடும். நீங்கள் உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது
ஸலவாத் அனுப்பும் வரை அது எதுவும் உயர்த்தப்படாது என்று அன்மணி நாயகம் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திருமீதியில் கூறப்படுகிறது. நம் சிந்தித்து பார்க்கும் நண்பர்களே, அதற்காக ஒரு ஆளுநர் இருக்காங்க, ஒரு உஸ்தாத் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான ஸலவாத் சொல்றாங்க. ஒரு நாள் வஃபாத் ஆவாங்க. வஃபாத் ஆயிட்டு அவங்களுடைய மாணவருடைய கணக்கு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தலை எனக்கு கபர்ல இஸ்லாமாகவும் வெளிச்சமாகவும் மனத்தை காட்டி தந்துருக்கா என்று அந்த சொல்றாங்க. அது அந்த மாணவர் கேட்கிறாங்க, எப்படி உஸ்தாத் அல்லா தஆலா உங்களுக்கு வெளிச்சமாகவும் இது முசல்லாமாகவும் கொடுத்துருக்கா அல்லா தஆலான்னு சொல்றாங்க. அது அந்த உஸ்தாத் சொல்றாங்க, நான் தென்னைக்கோ 1000 ஸலவாத் ஓதுறேன், இந்த தென்னைக்கோ விடாம 1000 ஸலவாத் ஓதுறேன். இந்த நான் அந்த 1000 ஸலவாத் ஓதுறதுடைய பரக்கத்தினால அல்லாஹ் தஆலா எனக்கு கபர்ல இஸ்லாமாகவும் வெளிச்சமாகவும் கொடுத்துருக்கா என்று அந்த உஸ்தாத் சொல்றாங்க. நாம் சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே, ஸலவாத்துக்கு சிறப்புக்கு சிந்தித்து பார்க்கணும் நண்பர்களே. அதிகமாக ஸலவாத் காத்திட்டு உங்களுக்கு நன்மை தருவானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.